நாங்கள் இந்த கொள்கைகளெல்லாம் படிச்சிங்கல்ல, மதுக்கடையில் அடித்து உடைக்கணும். ஒரு ஸ்பிரிட்டு, பயங்கரமான ஸ்பிரிட்டு, அரக். அதை வச்சு இவங்க தயவு செஞ்சு பேசாமல் இருங்களேன் பத்திரிகையாளர்களே. அதை பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பிச்சா அதில் எவ்வளவு விஷம் இருக்குது, இந்த உடல் கூறுகள் எப்படி அழிஞ்சு போகுங்கிறது தெரியும். அந்த இலவை தூக்கி போட்டு உழைப்பாளர்களுக்காக கல்லுக்கடை தரங்க, சாம்பியன் மாதிரி ஆக்குங்க. அரிசியிலேருந்து ரேஷன் அரிசி எவ்வளோ வீணாகுது. அதில் சாம்பியன்லாம் அப்படித்தான், இதில் இருந்தும் கோதுமையில் இருந்தும் ஆப்பிளில் இருந்தும் அரிசி இப்படி தான் தயாரிக்கப்படுது. அப்படி நம்ம உணவாக அதை படைச்சி நீங்கள் அப்படி பண்ணிக்கிட்டு போங்க. அது ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி சேருவோம். எங்கள் கொள்கைகளை இதை ஏற்றுக்கிற அதிமுக கூட சேருவோம், ஏன் விஜய் கட்சி கூட சேருவோம், யாரு கூட சேருவோம். நாங்கள் ஒன்றும் சும்மா பிபி ஓதிட்டு இருக்க முடியாது. இது தேர்தல் திருவிழா, பயங்கரமான தேர்தல் திருவிழா. என்று கொடிக்கம்பம் ஏற்றப்படுகிறதோ அந்த திருவிழாவில் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும், பயங்கரமான பங்கு வகிக்கும். அதைத்தான் இப்போ நாங்கள் இந்த தீர்மானத்தில் சொல்லியிருந்தோம். நாங்கள் ஆதரிக்கிற கட்சிகள் அப்படியே சும்மா கோடை மாலை போன்று இந்த நாட்டை குளிர் வச்சு அவங்கள ஆட்சி கட்டில் உட்கார வைப்போம். அதே நேரத்தில் தமிழர்களுக்கு எதிரான, தமிழர் நலனுக்கு எதிரான கட்சிகளை எங்களுடைய தாக்குதல்கள் அதி பயங்கரமாக இருக்கும், அதி உத்வேகமாக இருக்கும். நாராக கிழித்து தொங்க விடுவோம். தமிழ்நாட்டை ஆளணும். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும். 2029 அல்ல, அதற்கு முன்பே இது கலைக்கப்பட்டாலும் தமிழன் தான் பிரதமராக வரணும். 20,000 ஆண்டுகள் முன்பு எப்படி வாழ்ந்தான் நம்ம தமிழன் பார்க்குறீங்க. சரித்திரங்கள். ஒரு வெள்ளைக்காரனும் வெள்ளைக்காரச்சியை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. சிகை கொற்றன் 7 இடங்களில் 11 இடங்கள் அவன் உடல் மொழி பாருங்கள், அங்கே போய் வரைஞ்சிருக்கான். சிகை கொற்றன் ஆள் வச்சு பண்ணியிருக்கணும். அவர் ஒரு வணிக தலைவனாக இருக்கலாம். இப்போ நான் 10,000 கிலோமீட்டர் தாண்டி அவ்வளவு, அதாவது 2,000 கிலோ டன் எடையுள்ள நவாய் அதான் நேவின்னு இப்போ அழைக்கப்படுது. எல்லா ஆங்கிலத்துக்கும் தமிழ் சொற்கள் பயன்பட்டுருக்கு. தமிழ் சொற்கள்ல இருந்து தான் சமஸ்கிருதம் வந்திருக்கு. அதை விட்டு தள்ளுங்க. எப்படி கடல் ஓடிகளா 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும், அண்டார்டிகா, அங்கே இருந்து மடகாஸ்கரில் இருந்து மால்டீவ்ஸ் வரைக்கும் பறந்து விரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு எந்த சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தமிழ் சமூகம் வாழ்ந்தது. இன்றைக்கி பக்கத்தில் போய் மீன் பிடிக்க போனால் கைது பண்ணி அநியாயம் பண்ணுறா, அசிங்கம் பண்ணுறா, கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லை. இனிமேல் பொறுத்துக்க முடியாது. தமிழக மீனவர்களை எந்த நாதாரியை, எந்த நாயும் கைது பண்ணக்கூடாது. இது எங்களுடைய திட்டம். இதுக்கு ஒத்துக்கிறவங்க கூட நாங்கள் கூட்டணி வைப்போம், இல்லாட்டி கூட்டணி வச்சு அதுக்கு சம்மதிக்க வைப்போம். இனிமேலும் நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்க முடியாது. தனித்தையாக நாங்கள் போட்டி போடணும். எங்கள்கிட்ட எங்கே காசு இருக்குது? நீ தருவியா? இல்லை மேலே இருந்து ஏதாவது பொட்டி வருமா? நான் ஏதாவது பேசினா, இப்போ லைவில் கூட போயிட்டுருக்கோம், உடனே சிலருக்கு பெட்டக்ஸ் எரியும், பயங்கரமாக எரியும், உடனே போடுவான் கமெண்ட்டு. இந்த கமெண்ட்டு போடுற கமநாட்டிங்களுக்கு, கபோதிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், அந்த நாதாரி பிச்சைக்கார பயலுக்கு கமெண்ட்டுக்கெல்லாம் நான் பயப்படுறவெல்லாம் கிடையாது. நான் வந்து பழம் தின்னு கொட்டை போட்டு பழம் தின்னுவேன். ஆனால் நான் 1999 நின்னேன். புதிய தமிழகம் சார்பாக 1 லட்சம் ஓட்டு வாங்கினேன். என்னால் தான் திமுக தோற்றுச்சு. டிடிவி தினகரன் முத வர்றார், எம்பி ஆகிறார். 2019 நாம் தமிழர் சார்பாக நின்று 56,000 ஓட்டு ஏதோ வாங்கினேன் திண்டுக்கல்ல. அதனால் நாங்கள் இந்த எங்கள் கொள்கைகளுடன் ஒத்து வருபவர்களுடன், அது யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் சேர்ந்து போட்டி போடுவோம். எத்தனை தொகுதிகளில் நிற்கிறோங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம். அடுத்து அது எப்படி இருக்கோ அப்படி இருக்குது. மக்கள் பார்ப்பாங்க, அது எப்படி இருக்கோ அப்படி இருக்குது. நான் ஒரு நடிகனாக பொது வெளியில் பாராட்டியிருந்தேன், அதில் எந்த வித இதுவும் இல்லை. இப்போ ஒரு கட்சியின் வரையில் ஒரு ஜனநாயக
இந்திய ஜனநாயக புலிகள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் இப்போ முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, இதுதான் எங்கள் கொள்கைகள். சொல்லிட்டேன் இல்லையா? இனிமேலும் நாங்கள் இழிச்ச வேணாம் தமிழ்நாடு உட்காந்துக்கிட்டு இருக்காது. எங்கள் பூம்புகார் இடத்துல இன்னும் தோண்டப்படலை, ஆய்வறிக்கை செய்யப்படலை. இன்னும் கீழடி அறிக்கையை கேட்டு வாங்க கொடுக்க துப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்குது. தமிழர்களின் எதிர்காலத்தை ஏகப்பட்ட பழைய சரித்திரங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்குது. வேதகால நாகரிகம்னு போட்டு பொய்யை புனைஞ்சி சரஸ்வதி நாகரிகம்னு இல்லாத ஒன்றை சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு வந்தால் 1924 ஜான் மார்ஷல் சொன்னதுக்கப்புறம் தான், அதுக்கு முந்தையாவே இது இருக்குது. இது தமிழின ஒரு எழுத்து, இது நாகர்கள் தமிழர்கள் உலகெங்கும் பண்ண அந்த அடையாளங்கள் இங்கே இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் பொத்திக்கிட்டான். தமிழ்நாடு தான் இப்போ அதை 100வது ஆண்டை 1924 பண்ணி இப்போ 2024 சென்ற ஆண்டு கொண்டாடிச்சு. ஜான் மார்ஷலுக்கு இங்கே சிலையும் இருக்குது. அதனால் இன்னும் நம்முடைய உரிமைகள் மூடி கிடக்குது கடலுக்குள்ளே. அதை 1000 கோடி செலவழித்து அதிகமான ஆர்காலஜிஸ்ட் தமிழர்களை வச்சு அந்த கண்டுபிடிப்புகளை புனரமைப்பு செய்யணும். தமிழனின் தொன்மையை நிலைநாட்டணும். முதல்ல இந்த கீழடி ஆய்வறிக்கையை உடனடியாக இந்த ஒன்றிய அரசு உடனடியாக டிக்ளேர் பண்ணணும். விஜயோட வருகை எப்படி பார்க்குறீங்க? அரசியலோட வருகை அவர் வந்ததால ஓட்டு பிரியும் நினைக்கிறீங்க? அவர் வரலாம், யாரும் வரலாம், நாங்களும் வரலாம், விஜய் வரலாம். அதில் கணிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே இல்லை. மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிப்பார். ஏன் அவர் வரக்கூடாதா? வரட்டும். நான் தான் சொன்னேன், விஜய் கட்சி கூட நாங்கள் கூட்டணி அமைப்போம். தார்மீக ஆதரவுனா இந்த படம் வெளிவராதுக்கு ஆதங்கத்தை சொன்னேன். கமலா தியேட்டரில் முதல்ல அவர் வெளிப்படையாக இங்கேயே தான் சொன்னேன். காலை காமிச்சிங்க பார், கால் தடை பதியணும், உழைக்கணும், மக்களாக இருக்கணும்னு சொன்னேன். நான் ஏதோ ஒன்று நியாயத்தை தான் பேசுகிறேன். இப்போவும் அதான் சொல்கிறேன். இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறார், பண்ணுறார், வர்றாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. யூடியூப்லாம் பார்த்தா பயங்கரமாக பேசுகிறாங்க பெண்கள். நாங்கள் ஆதரவு தருவேண்டா. நாங்கள் 1000 அக்கால் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம். ஏன் பொண்டாட்டியை கூட போகண்டா. உனக்கு என்னடாங்களா? உனக்கு என்ன? அவர் வரட்டும்ப்பா. என்னப்பா உனக்கு ஏதாவது போகுதா? நீ அதை அமுக்கிறத விட்டு போட்டு யார் கேள்வி அங்கேருந்து வருதா? கேளு. புரியல. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதை எதுக்கு நீங்கள் தோன்றீங்க? அது இன்கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, அது கோர்ட்டுக்கு அதை சாத்திக்கிட்ட தான் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கணும். அதுதான் சட்டம் சொல்லுது. இதுவே இந்த அயோக்கியத்தனை பொது வெளியில் போடுறது பண்ணுறது. அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இல்லை சித்தியாக வச்சுக்குது. அது என்னப்பா, ஏன்னா சக்காலத்தியா அந்த மாதிரி யாரையும் வச்சுட்டு போகுது. அவரோட இஷ்டம்ப்பா. உனக்கு எதுக்குப்பா? அங்கே ட்ரம்ப்பு மாதிரி சின்ன குழந்தைகளை ரேப் பண்ணிவிட்டு வார் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் மேலாம் உனக்கு போகாது கண்ணு. நம்ம ஆள் வர்றான், போராடுறான், வந்துட்டு போட்டுமே. இனிமேல் தான் நடத்தணும் பேச்சுவார்த்தைங்கிறதுல. அதுக்காகத்தான் கூட்டம் போட்டிருக்கோம். அது நாங்கள் யார்ட்டையும் போய் தொங்குறாலெல்லாம் கிடையாது. என்னை பற்றி மக்களுக்கே தெரியும். நம்ம தனிக்காட்டு ராஜா தான், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்தவன் கொண்டாட்டி இருக்கு நீ கிளறிட்டு இருக்க. அதில் என்ன உனக்கு குஷி? அது என்ன குஷி? அவனை தோண்டுன்னா 1000 இருக்குது, 10,000 இருக்குது. கேள்வி இருக்கா? நீங்கள் எதுவும் தைரியமாக கேட்கலாம். நான்லாம் ஒன்றும் நீங்கள் என்ன வேணாலும் கேவலமாக என்ன கேட்கலாம். வாழ்த்துக்கள். பெரியவர் ஓபிஎஸ் ஐயா 3 முறை முதல்வராக இருந்தவர். அவருடைய காலச்சூழல், அவருடைய நேரம், அவர் முடிவெடுக்கிறார் மக்களுக்காக உழைப்பதற்கு. அவர் அதில் சேர்ந்து வேலை செய்து மந்திரியாகவோ ஏதாகவோ ஆகுவார். அது அவருடைய அரசியல் முடிவு. தேர்தல் கமிஷன் நியாயமாக இல்லை, எல்லாமே அவர்கள் கையில் இருக்கிறது. அதான் எங்கள் ஸ்டாண்டு. இந்த இதுதான் தமிழன் ஆளணும், இதுக்கு உண்டான வசதிகள்லாம் பண்ணணும். ஒன்று, இணைந்து நாங்கள் போராடுவோம். நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி வச்சுக்குவோம். ஆமாம். அமைதி.
அவர் தனியாக தானே நிற்கிறேங்கிறாரு. 234 தொகுதிகளிலும் ஒரு ஆண் ஒரு பெண். 117 117 ஆமா, correct. இந்த பக்கம் 117 இந்த பக்கம் 117. சரிசமம். அப்பா திருநங்கையில் விட்டாங்களேப்பா, திருநங்கைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி வரும் பிரிக்கிறது? ஆணில் வருவாங்களா பெண்ணில் வருவாங்களா? அட சிரிக்காதீங்கப்பா, சொல்லுங்கப்பா. நம்ம கிண்டல் பண்ணுறத உடனே அடிச்சு விடுவாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்காரா? வெள்ளிவாக்கமா? அசத்தல் வாழ்த்துக்கள். நிலுப்பா, இவருக்கு பதில் சொல்லிக்கிறேன். அவர் சீமான், நான் கோமான், அவ்வளவுதான். அவர் நான் சேர்ந்து பயணித்தேன், பண்ணுறேன். அவர் கடைசி வரைக்கும் உலகமே அழிஞ்சாலும் அவர் தனியாக தான் நிற்பார். அது அப்படி ஒரு விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. நல்ல மனுஷன். அவரோட கொள்கைகள் எங்களோட கொள்கைகள் எல்லாம் ஒத்துத்தான் போகும். ஆனால் நாங்கள் வெளிப்படையாக மனசார வெள்ளேந்தியாக நாங்கள் போராடுறோம். அதையா தம்பி ஏதோ கேட்டீங்க, நீங்கள் என்னமும் கேளுங்க, தப்பில்லை. பிரச்சனை மேல பிரச்சனை வந்து திமுக சார்ந்து கொடுத்துட்டே இருக்காங்கன்னு ஒரு பிரச்சனை. திமுக கொடுக்குதா? எப்படி? விஜய் அவர்கள் சொல்றாப்ல. இல்லை இல்லை, திமுக தான் பின்னாடி இருந்து இயக்குது. யார் சொல்கிறா? யாராவது போடுவாங்கப்பா. சரி, சில சகுனிகள் வந்து இப்போ ஏஆர் ரஹ்மானு கூட திடீர்னு அவர் மனைவி அவர் மேலே அட்டாக் பண்ணுச்சு இல்லையா? அந்த மாதிரி இது அவர் மறுபடியும் நீங்கள் கேட்குறது, இதெல்லாம் ஒரு கட்சி பின்னாடி இருந்து இயக்குதுன்னா அது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் எங்களுடைய கைகள் இப்போது மூடி இருக்கின்றன. எங்களுடைய இந்திய ஜனநாயக புலிகளின் கைகள் மூடி இருக்கின்றன. இதை தேர்தல் திருவிழாவின் போது எங்கள் சார்பாக நாங்கள் இதை திறக்கும் பொழுது இதில் மலர்களும் இருக்கலாம், எரிகுண்டுகளும் இருக்கலாம். அப்போ நாங்கள் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குவோம். இதை இப்போது பேச முடியாது. அது நாங்கள் முடிவு செய்வோம். யார் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நிற்க வைக்கிறாங்க, அவர்கள் தமிழ் இனத்திற்காக, தமிழ் சார்புக்காக, தமிழின முன்னேற்றத்திற்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவர்களுடன் சேர்ந்து போராடுவோம். அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும். இந்த இதை நீங்கள் மதவாதம் பண்ணக்கூடாது. அடிப்படை மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அடிப்படை மதவாதம் எந்த இதுக்கும் உதவ இந்தியாவில் அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதனால் ஆதரவு இவர்களுக்கு, எதிர்ப்புன்னு இப்போ தம்பி கேட்டார் பார்த்தீங்களா? யார் பின்னாடி யார், யார் பின்னாடி யார், எல்லாம் வண்டவாளத்தையும் தூக்கி ஏற்றுவோம், அடித்து தொங்க விடுவோம், கிழித்து தொங்க விட்டுருவோம். அது சொல்ல முடியாது நண்பரே. அவ்வளவு ஆசை இருந்தால் நீங்களே போய் கேட்டுக்கொள்ளுங்கள். போங்க அந்த ஆலந்தூர் கோர்ட்டுக்கா செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போய், அம்மா வக்கீல் யார் பின்னாடி யார் பின்னாடி சொல்லு, கேளு. இது என்கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். அவர் ஒருத்தர் அரசியலில் வந்திருக்காரு. 1000 எதிர்ப்பு இருக்கலாம். எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வர்றதான் மனுஷன். தம்பிக்கு அரசியல், நான் வந்து 7 எலெக்ஷன் நின்றுட்டேன், எவ்வளோ காசுகளை எழுந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வீண் போகலை. இந்த தேர்தலில் வருவோம், அடித்து பிடிச்சி. ஆமாம் பாய். இப்போ எங்கே வெள்ளிவாக்கமா பூந்தம் இல்லையா, எங்கே வேணாலும் பூந்து விளையாடிடலாம். ஆமாம், சந்தோஷமாக வச்சுக்கணும் மக்களை, சாகடிக்கக்கூடாது. ஒரு மனைவியின் பின்னால் ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது என்று தோழர் சொல்லுகிறார். யார் பின்னால் யார் போனால் எனக்கு என்ன, அது அவங்களோட பிரச்சனை. நாங்கள் எப்படி எங்கே இருக்கிறது என்றால், பேரறிஞர் அண்ணா சொல்லியது போன்று சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் விளக்கு என்பது போன்று எங்களுடைய வாதங்கள் ஒரு வக்கீலை போன்றதாக இருக்கும். கலங்கரை விளக்கமாக எங்களுடைய வாதங்கள் இருக்கும். அந்த வாதங்களை முன்வைப்போம். ஜஸ்டிஸ், நீதிபதிகள் மக்கள்தான்.